ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து நிறைய கதைகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா எல்லாமே பிடிச்ச கதைகள். அந்த கதைகள் எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். எல்லாமே நல்ல நல்ல கதைகள், உங்களுக்கு பிடிச்ச கதைகள், உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதுனது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல 2 ஷார்ட் ஸ்டோரிஸ், 2 குட்டி குட்டி கதைகள் கேட்க போறோம். ஒரு கதையோட தலைப்பு தன்மானம், இன்னொரு கதையோட தலைப்பு வதந்தி. கேட்கலாம். முதல்ல வதந்தி சிறுகதை. படித்ததில் பிடித்த கதை. ஒரு முதியவர் பணி ஓய்வு பெற்றவர். வீட்டில் தனிமையில் இருந்தார். படித்தவர். மனைவி பிள்ளைகள் யாரும் இல்லை. ஆனால் கொஞ்சம் துடுக்குத்தனம் நிறைந்தவர். மற்றவர்களை எளிதாக குறை கூறுபவர். அவருடைய பக்கத்து வீட்டுக்கு புதிதாக ஒருவன் குடிவந்தான். அவனுக்கு ஆக்டிங் டிரைவர் வேலை. யாராவது தங்கள் காரை ஓட்ட டிரைவர் வேண்டும் என்று கூப்பிடும் போது போவான். மற்ற நேரங்களில் வீட்டில் இருப்பான். இவருக்கு அவன் மேல் ஒரு சந்தேகம். திடீரென்று நள்ளிரவில் கிளம்பி போகிறான். காலை 8 மணிக்கு வீடு திரும்புகிறான். சில நாட்களில் மாலையில் போகிறான். இரவில் வீடு திரும்புகிறான். ஒருவேளை இவன் திருடனாக இருப்பானோ என்று நினைத்தார். இந்த எண்ணம் நாளாக நாளாக வலுப்பெற்றது. தன் நண்பர்களிடம் அவனை பற்றி சொன்னார். காய்கறி பழம் விற்க வருபவர்களிடம் தன் சந்தேகத்தை சொன்னார். அந்த ஆள் திருடன் என்கிற வதந்தி மெல்ல பரவியது. ஒரு கட்டத்தில் போலீசாரே அவனை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். ஆனால் அவன் அப்பாவி. அவன் ஒரு டிரைவர் தான் என்பது நிரூபணமானதும் அவனை விடுவித்து விட்டார்கள். ஆனால் அந்த டிரைவருக்கு மன உளைச்சல் அதிகமானது. நான் என்ன திருடனா? என்னை போய் கைது செய்து விட்டார்களே, எல்லாம் இந்த பக்கத்து வீட்டு பெரியவரால் தானே நடந்தது என்கிற கோபமும் ஆற்றாமையும் அவனுக்குள் எழுந்தது. அவன் முதியவரின் மேல் மான நஷ்ட வழக்கு தொடுத்தான். வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிபதியிடம் முதியவர் சொன்னார், நான் யாரையும் காயப்படுத்தல, வாய் வார்த்தையா எதையோ சொன்ன, அவ்வளவுதான். டிரைவரோ போலீசால் தான் அலைக்கழிக்கப்பட்டது, அந்த அவமானத்தால் மனது பாதித்தது, எல்லாமே பெரியவர் பரப்பிய வதந்தியால் தான் என்பதை எடுத்துச் சொன்னான். நீதிபதிக்கு டிரைவரின் நிலையும் பெரியவரின் வீம்பும் புரிந்தது. அந்த பெரியவரை அழைத்து, நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஒரு காகிதத்தில் எழுதி அந்த பேப்பரை துண்டு துண்டாக கிழித்து போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு துண்டாக போட்டுக்கொண்டே செல்லுங்கள். நாளை காலையில் கோர்ட்டுக்கு வாருங்கள் என்றார். அடுத்த நாள் அந்த முதியவர், டிரைவர் இருவரும் கோர்ட்டில் ஆஜரானார்கள். நீதிபதி அந்த முதியவரை கூப்பிட்டார். நான் சொன்னது போல செஞ்சீங்களா? ஆமாங்க ஐயா. நேத்து நீங்க வீசி எறிஞ்ச காகித துண்டுகள் அனைத்தையும் சேகரிச்சுக்கிட்டு கொண்டு வாங்க, அப்புறம் நான் தீர்ப்பு சொல்றேன். அது எப்படி ஐயா முடியும்? அந்த காகித துண்டுகள் எல்லாம் காற்றுல பறந்து சிதறி இருக்கும். அதை போய் எப்படி கண்டுபிடிக்கிறது? முடியாது இல்லையா? அப்படிதான், நீங்க சொன்ன வார்த்தைகளும் திரும்ப பெறவே முடியாதது. ஒருவரின் வாழ்க்கையே அது பாதிக்கும் ஆற்றல் கொண்டவை என்றார் நீதிபதி. வதந்தி சிறுகதை முற்றும். அடுத்த கதை படித்ததில் பிடித்த கதை தன்மானம். அலுவலகத்தில் வேலை பார்க்கும் மகள் நள்ளிரவு தூங்காமல் சோஃபாவில் அமர்ந்திருப்பதை அப்பா கவனித்தார். அவர் அவள் அருகில் வந்து, ஏமா தூங்கல, தூக்கம் வரலையா என்று கேட்டார். மனசு சரியில்லப்பா என்றாள் மகள். உனக்கு அன்பான குடும்பம் இருக்கிற போது மனசு ஏன் சரியில்லை என்றார் அப்பா. இது ஆபீஸில் நடந்த விஷயம்பா என்றாள் மகள். என்னன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்றார் அப்பா. என்னோட ஆபீஸ்ல கூட்டி பெருக்கி தொடச்சு சுத்தம் செய்யற பொண்ணொருத்திக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆகி இருக்கு. அவகிட்ட நட்புடனும் உரிமையோடவும் பழகுவேன்பா. தன்னுடைய குழந்தையின் முதலாம் பிறந்த நாளை விமர்சையா கொண்டாட அவ ஆசைப்பட்டாப்பா. அதுக்காக ஆபீஸ்ல ஒரு சிலர்கிட்ட பண உதவி கேட்டா. அவங்க எல்லாம் மறுத்துட்டாங்க. நான் அதை கேள்விப்பட்டு அவ கேட்காமையே முன்வந்து நான் பணம் கொடுத்தேன் அவளுக்கு. அதை வாங்கிக்கிட்டு எனக்கு திரும்ப திரும்ப நன்றி சொன்னான். அதுக்கப்புறம் பிறந்த நாள் நெருங்க நெருங்க அவளோட நடவடிக்கையில ஒரு மாற்றம் தெரிஞ்சது. என்னோட பேசுறதையே குறைச்சுக்கிட்டாப்பா. பிறந்த நாளுக்கு கூட என்ன பேருக்கு அழைச்சாலே தவிர மனசார அழைக்கல. ஆனா அவளுக்கு பணம் கொடுக்க மறுத்தவங்கள எல்லாம் திரும்ப திரும்ப அன்போட கூப்பிட்டா.
என்ன வேண்டும்னே ஒதுக்கியதா என்னால உணர முடிஞ்சது. நான் அவகிட்ட பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு வேற வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லி பார்த்தேன்பா. அவ உடனே சரிங்க மேடம், உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டா. விழாவுக்கு வர சொல்லி என்னை வற்புறுத்துவான்னு நான் எதிர்பார்த்தேன்பா. அதான் என்றாள் மகள். பிறந்த நாள் முடிஞ்சிருச்சாமா, நீ போகலையா என்று கேட்டார் அப்பா. நேத்து பிறந்த நாளுக்கு நான் போகலப்பா. அந்த குழந்தைக்காக இந்த பொம்மையெல்லாம் வாங்கி வச்சேன். அவ கூப்பிடாத அலட்சியமும் ஒரு குழந்தைக்கு பொம்மை வாங்கி வச்சு கொடுக்க முடியாத குற்ற உணர்ச்சியும் என்னை ரொம்ப துன்புறுத்துதுப்பா. என்னால தூங்கவே முடியல என்றாள் மகள் வருத்தத்துடன். அப்பா உடனே, நீ அவளுக்கு பண உதவி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ண பொதுவுல அனைவர் முன்னாலேயும் எதுக்காகவாது உரிமையோட கிண்டல் செஞ்சியா என்று கேட்டார். எனக்கு நினைவில்லப்பா, அப்படியெல்லாம் நான் எதுவும் செஞ்சிருக்க மாட்டேன். யோசிச்சு வையுமா, நிச்சயம் அப்படி ஒண்ணு நடந்திருக்கும். அப்பா உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டுக்கிட்டு வரேன். அப்பா திரும்பி வந்ததும் மகள் ஆர்வத்துடன் சொன்னாள், ஆமாப்பா, நான் பண உதவி செஞ்சு ஒரு வாரத்துல அவ ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டிக்கிட்டு வந்திருந்தா. அது அவளோட புருஷன் அன்போடு எடுத்து கொடுத்ததான். நான் அதை பார்த்த உடனே, என்னம்மா மஞ்சள் கலரு ஜிங்கிச்சான், இதையெல்லாம் கட்டுனா கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு தான் பார்க்கணும் போல, கண்ணு கூசுது அப்படின்னு சொன்னேன்பா. அதுக்கு சுத்தி இருந்த எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. ஆனா அவளும் சிரிச்சாலேப்பா. நீ அவ குழந்தையோட பிறந்த நாளுக்கு உதவி செஞ்சுட்டு அவளை அவமானப்படுத்தினா பதிலுக்கு உங்ககிட்ட எப்படி அவ கோபத்தை, தன்னுடைய இயலாமைய காட்ட முடியும் சொல்லு? வேற வழி இல்ல, சிரிச்சுதானே ஆகணும். சரி, நான் சொல்ற மாதிரி செய்யு என்று அப்பா ஒரு யோசனை சொன்னார். அதன்படி மறுநாள் காலை 1 மணி நேரம் முன்பாகவே மகள் கிளம்பி அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சென்றாள். தொட்டிலில் கிடந்த அந்த மகனை தூக்கி கொஞ்சி, பிறந்த நாளுக்கு வர முடியலடா கண்ணா, இந்தா ஆண்டி உனக்கு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு என்று பொம்மையை அந்த குழந்தையின் அருகில் வைத்தாள். அதன் பின் அந்த பெண்ணை பார்த்து, நேத்து எங்க குடும்ப வாட்ஸ்அப் குரூப்ல என்னோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் நான் 10ஆம் கிளாஸ்ல வாங்கின மார்க்கு கம்மின்னு ஒரு பொதுவுல சொல்லி கிண்டல் செஞ்சிருந்தான். அவன் அதை ஜாலிக்காக செஞ்சிருந்தாலும் பொதுவுல அப்படி கிண்டல் செஞ்சதை என்னால தாங்கவே முடியல. அப்பதான் நான் உன்னை மஞ்சள் கலர் ஜிங்கிச்சான்னு கிண்டல் செஞ்ச போது உன்னோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும்னு என்னால உணர முடிஞ்சதுமா, என்னை மன்னிச்சுக்கோ என்றாள். வேலை செய்யும் அந்த பெண் கண்ணீர் மல்க அவள் கைகளை பிடித்து கொண்டாள். அங்கிருந்து ஸ்கூட்டி எடுத்து அலுவலகத்தை நோக்கி வரும்போது, ஒரு மனிதனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட அவன் தன்மானத்தில் கை வைத்து விட்டால் அவன் உன்னை எதிர்க்கவே செய்வான் என்று அப்பா சொன்ன வாசகம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. புரிதலுடன் சிரித்து கொண்டாள் அந்த பெண். தன்மானம் சிறுகதை முற்றும்.